ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் ஸ்வீட் செய்ய போகிறோம். அதான் ஸ்வீட்னா குலாப் ஜாமுன் தான். ஓகே, இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். எம்டியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து குலாப் ஜாமுனுக்கு அந்த மாவு பேசிவோம்ல, அது வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம், இல்லை மில்க்லையும் யூஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ஓகே. மாவு வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் வந்து பிசையணும்னா லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஓகே, மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து பால் மேக் பண்ணோம்ல, குலாப் ஜாமுன் ரவுண்ட் ரவுண்ட் பால். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா சுகர் சிரப் வச்சிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து பால் மேக் பண்ணால் நமக்கு ஒர்க் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது முடிச்சோடனே இருங்க, சுகர் சிரப்புக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம சுகர் எடுத்துக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நம்ம இந்த கப்பில் மெஷர் பண்ணுறோம்னா இந்த கப்லேயே வந்து நம்ம வந்து வாட்டரும் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸ், நம்ம 2 கிளாஸுக்கு சுகர் சிரப் பண்ண போகிறோம். அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சுகர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாட்டர். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து ஏலக்காய் வந்து தட்டி சேர்க்கணும். அது வந்து ஏலக்காய் தட்டிக்கலாம். சுகர் சிரப்பில் ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து பன்னீர் அந்த வாட்டர் இருக்கும்ல, யூஸ் போட்டுருக்கோம், அந்த எசன்ஸ்ட்டு அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து இப்படி தான் உங்களுக்கு பிடிக்குன்றதுனால நாங்கள் வெறும் ஏலக்காய் அண்ட் சுகர் தான் இந்த சிரப் அது மட்டும் தான் ரெடி பண்ண போகிறோம். வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியில். நான் செட்டில் ஏதாச்சும் பிடிச்சிக்க போதும். மீடியம் சைஸ், ரொம்ப பெருசாகவும் வேணாம் ரொம்ப குட்டியாகவும் வேணாம். நம்ம மீடியம் சைஸில் பால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப பெருசாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, உள்ளே என்னமோ வேகாத மாதிரி அப்படிலாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து மீடியம் சைஸில் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சைட் பை சைடில் இந்த பால்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பால்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணுற மெயின் மிஸ்டேக் என்னென்னா விரிசல் விடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இல்லை லைட்டாக நான் கூட அப்படியே பண்ணி வச்சுருக்கேன். இது லைட்டாக இந்த விரிசல் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பிரேக் ஆன மாதிரி ஆகும். நம்மளுக்கு குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக ஆகணும்னா இந்த மாதிரி நல்லா பிரேக்கெல்லாம் இல்லாமல் நல்லா இதுவாக இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா தேய்ச்சோம்னா அந்த மாதிரி வந்து வராது, ரவுண்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம இது போட்டு பொரிக்கும் போது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரேக் ஆன பாலில் இருக்கும்ல, அதுலேருந்து வந்து உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு, வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே வந்து லைட்டாக அப்படியே ப்ரௌன் ஆன மாதிரி இருக்கும், உள்ளே சரியாக இதுவாகாத மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்கானோ பார்க்குறதுக்கு, வேறு லெவல் டேஸ்ட். சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே டேஸ்ட் சொல்கிறேன். இல்லை, நல்லாயிருக்கும், ஆல்ரெடி செஞ்சுருக்கோம்ல, அதனால சொல்கிறேன். சூப்பர், ஃபாஸ்ட்டாக போட்டுற போல எல்லாம். ஆமாம், இப்போ நம்ம வந்து ஒரே பேட்ச்லேயே எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடலாம். நமக்கு வந்து ஒரு 27 பால்ஸ் தான் வந்துச்சு. ஸோ ஒரு பேட்ச்லேயே முடிச்சிடலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓ, இப்போ ப்ரௌன் வந்து எடுத்துடணுமா? இல்லை வெயிட் பண்ணலாமா? அப்புறம் இன்னும் கலர் இது வேணும்ல. ஓ, ஓகே ஓகே, வந்து எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எலுமிச்சி பழம் கெட்டு போச்சுன்னா எடு. இல்லை அப்படி தோணுச்சு, பட் நல்லா சிரப்பில் போட்டோம்னா அது வந்து அழகாயிடும். அப்படி நம்மளே சொல்லிக்கணும். இல்லை நல்லா இருக்கு, நான் சும்மா சொன்னேன், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இதில் பாருங்கள், இதில் தெரியுதா நான் சொன்னல அந்த பிரேக், நம்ம கொஞ்சம் வந்து இதுவாக பண்ணோம்னா இந்த மாதிரி பிரேக் வரும். ரிமைனிங் எல்லாம் இப்படி நல்லாயிருக்கும், பர்ஃபெக்ட். ஓகே, ஃபில்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. எது ஆக்சுவலி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சோ ஸோ அதெல்லாம் எடுத்துருக்கணும். ரொம்ப மெரூனாக இருந்துச்சுன்னா ரொம்ப இது வச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாதிரி இருக்கும்ல. இப்போ ரொம்ப இந்த மாதிரி லைட் கலராக எடுத்துட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து கலர் பார்த்து எடுக்கணும். குட். ரெடி ஆயிடுச்சு குலாப் ஜாமுன். ரெடி ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. சூப்பர். அவ்வளோதான், பால்ஸ் ரெடி பண்ணிட்டோம். சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டோம். இது அதில் போட்டு ஆனால் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவாங்க. ஓ எல்லாம் ரவுண்ட் ஷேப்பா? ஆமாம். 1/2 hour இருந்தால் டேஸ்ட் வந்துருமாடா? பாருங்களேன், பார்க்கறதுக்கு கடையில் செஞ்ச மாதிரியே இருக்கு. சூப்பராக இருக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். நல்லா இருக்கு. இப்போதான் ஷைனே வருது. சொன்னேன் இல்லை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நானும் சாப்பிட்றேன். சூப்பர். ஸோ கைஸ், குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.